ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, எத்திரியம் பிடிசியோட அப்டேட்டு இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராம் நம்ம போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பிடிசி பார்த்தலாம், நெக்ஸ்ட் எத்திரியம் பார்க்கலாம். மற்ற அப்டேட்டு ஏதாவது உங்களுக்கு வேணும், ஆல்ட் காயின் அப்டேட்டு, மற்ற மார்க்கெட் அப்டேட்டு, சைக்காலஜி அப்டேட் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க, ஓகேவா? ஸோ டெலகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம எல்லா அப்டேட் வந்து மார்க்கெட் வீடியோவில் சொல்ல முடியாத நிறைய அப்டேட் கூட நான் டெலகிராமில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? ஓகே, வாங்க நம்ம பிடிசி அப்டேட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி 1,14,000 கிட்டத்தட்ட 1,15,000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ வந்து பிடிசி கரெக்டாக 1,08,000 1,08,000 ஓகேவா? ஸோ 1,08,000 அந்த ரேஞ்சில் இருக்கும், அந்த ரீஜனில் இருக்கும் பொழுது நான் வந்து வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, பிடிசி வந்து பாட்டம் ஏரியா வந்துருச்சு, அதுங்க பம்ப் ஆகுங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த லாஸ்ட் இந்த Web3 ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பாட்டமில் வீடியோ போட்டேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடியே வந்து நான் மெசேஜும் பண்ணிட்டேன், பிடிசி எத்திரியம் கிரியேட்டிங் பாட்டம் ஏரியானா, ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய ஸ்விங் மூவ்லாம் நிறைய கொடுத்துட்ருக்கோம், ஓகேவா? இப்போ வந்து இங்கேருந்து கரெக்டாக நம்ம டார்கெட் நான் சொல்லியிருந்தேன், வீடியோவில் சொல்லியிருந்தேன், 1,18,000 வந்து பிடிசி நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி எத்திரியம் டார்கெட் வந்து 4,700 அந்த ரீஜன் வந்து எத்திரியம் டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம், சரிங்களா? ஸோ அது மாதிரி கரெக்டாக வந்து அந்த டார்கெட் ரீச் பண்ணிச்சுப்பாங்க. அந்த டார்கெட் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கு, சரிங்களா? ஸோ இதுதான். பட் இங்கேருந்து நமக்கு ஒரு அப்டேட் இருக்குது, நான் சொல்கிறேன், ஓகேவா? அதனால் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ப்ரீமியம் குரூப் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்க. நிறையா ஸ்விங் ட்ரேடில் நான் ப்ரீமியம் குரூப்பில் போட்டுட்ருக்கேன், ஸோ சரிங்களா? ஸோ அது வந்து அக்யூரசி நம்ம போயிட்டுருக்கு. லாஸ்ட்டாக வந்து நம்ம பிடிசி ட்ரேடு கொடுத்துருந்தோம் பாட்டமில், ஸோ அதுவும் வந்து பக்காவாக வந்து செட்டப் வந்து மூவ் ஆயிடுச்சு லாங்கில், ஓகேவா? ஸோ அதுவும் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பிடிசி வந்து இப்போ இறங்க ஆரம்பிச்சிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக வந்து டாப்பில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், க்ளோஸு, ஓகேங்களா? உங்களுக்கு நான் இது க்ளோஸ் பண்ணி கொடுக்குறேன், ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்கள், டாப்பில் சொல்லியிருக்கேன். கரெக்டாக அது நம்ம போட்டதுலேருந்து தான் வந்து பிடிசி வந்து ட்ரேட் க்ளோஸ் பண்ணதுலேருந்து பிடிசி வந்து நமக்கு கீழே இறங்கிருச்சு, சரிங்களா? ஸோ வந்து இது மறுபடியும் கீழே இறங்குமான்னா அப்படி இல்லை, இது ஒரு அப்டேட் இருக்குது. டீட்டெயில் அப்டேட் உங்களுக்கு ட்ரேட் செட்டப் உங்களுக்கு வேணும்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதனுடைய லிங்க் வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணிங்க சொல்லிட்டு இந்த இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து டெலகிராமில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், சரிங்களா? ஓகே, நம்ம வந்து ஒரு கிளியர் அப்டேட் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா 1,15,000, ஓகேவா? பட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இது எடுத்துடலாம். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பிடிசி வந்து 1,18,000 வந்து 17,000 18,000 அந்த மாதிரி ரீஜனுக்கு போகும் அப்படின்னா, இன்னும் போகலை. பிடிசி வந்து இன்னும் போகலை. இது வந்து ஒரு சப்போர்ட்டு, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டு. இந்த ரெசிஸ்டன்ட் வந்து பிடிசி வந்து இன்னும் நமக்கு இது ஆகலை, ஓகேவா? நல்லா பார்க்கணும். இந்த ரெசிஸ்டன்ட் வந்து இங்கேருந்து இப்படி போயிட்டு லிக்விடேஷன் எடுத்துகிட்டு இப்படி வரல, நல்லா கவனிக்கணும் நீங்கள், சரிங்களா? அதனால் எவ்வளோ தான் அப்படி கீழே வந்தாலும் ப்ரைஸ் வந்து மறுபடியும் இந்த லிக்விடேஷன் எடுக்க மேலே போகும், ஓகேவா? ஸோ ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, சரியா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லிக்விடேஷன் இருக்கும், மேபி இது கலெக்ட் பண்ணிவிட்டு இப்படி போகலாம், ஓகேவா? இங்கே இந்த ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் தாங்க இங்கே பாருங்கள் 1,17,000 18,000. ஸோ இந்த லெவலுக்கு வந்து பிடிசி வரணும். ஸோ இந்த லெவலுக்கு பிடிசி வந்ததுக்கப்புறம் 1,17,000 18,000 அந்த ரேஞ்சுக்கு பிடிசிக்கு வந்ததுக்கப்புறம் தான் பிடிசி வந்து கீழே போகுமா ஃபர்தராக மேலே போகுமான்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து ஒரு 3 கேண்டில் வந்து ரெட் கேண்டில் வந்துருக்குன்னா இது ஒரு சின்ன கரெக்ஷனு, மறுபடியும் இது மேலே தான் பார்க்கும், இந்த இடத்துக்கு வரும். ஸோ இந்த இடத்துலேருந்து மறுபடியும் வந்து கீழே போகுமா மேலே போகுமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? ஓகே, ஆனால் லாங் டைம் வந்து பிடிசி விட்டுறல, பிடிசி நான் சொல்ல வரல, லாங் டைம் எத்திரியம் ஆல்ட்டுங்கெல்லாம் வந்து நல்ல புல்லிஷில் இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன் அதை.
இப்போ பார்த்தீங்கன்னா எத்ரியம் அப்டேட் பார்க்கலாம். எத்ரியம் பார்த்தீங்கன்னா 4500 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம சொன்ன டார்கெட் போய் ரீச் பண்ணிட்டு தான் 4500 வந்திருக்கு எத்ரியம். ஓகேங்களா. ஸோ இப்போ எத்ரியமும் வந்து எனக்கு தெரிஞ்சு மேலே தான் போக பார்க்கும். ஏன்னா இங்கே பிடிசி வந்து இன்னும் இந்த ஏரியாவை இன்னும் டச் பண்ணலை, லிக்விடேஷன் எடுக்கல பிடிசி. சரிங்களா. ஸோ இந்த ஏரியானா 1,17,000 1,18,000 இந்த ஏரியாவில் பிடிசி லிக்விடேஷன் எடுக்கல. அதனால் பிடிசி மேலே போகும் என்னுடைய டெக்னிக்கல் பிரகாரம். அதனால் எத்திரியமும் மேலே போகும். அதனால் எத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா 4,500 அந்த ரீஜன் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து எத்திரியம் வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் பாயிண்ட் இருக்கும். எத்திரியமுக்கு கிளியர் செட்டப் வேணும்னா நம்ம ப்ரீமியம் குரூப் ஜாயின் பண்ணிங்க, அதில் போடுவேன் நான். ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து வந்து இந்த ஏரியாவில் வந்து ரிவர்சல் இருக்கும், எக்ஸெப்ட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அந்த ரிவர்சல் வந்து இந்த ஹை மேலே போயிட்டு இந்த ஹைக்கு 4,800லாம் வந்துட்டுனா அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக எத்திரியம் வந்து பம்பு தான் நமக்கு கொடுக்கும். அதுதான் இங்கே இதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. இது வந்து இன்வேலிட் ஆகணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்வேலிட் ஆகணும் அப்படின்னா எத்திரியம் வந்து இந்த லெவலுக்கு வரணும். எந்த லெவல்னா இந்த லெவல். ஸோ 4,200 அந்த 4,200 4,300 அந்த ஏரியாவுக்கு வந்து எத்திரியம் வந்தால், அந்த ஏரியாவுக்கு வரத்துக்கு என்னை பொறுத்தவரையும் இப்போதைக்கு சான்ஸே கிடையாது. சரிங்களா. மேலே தான் போகும். பட் இது இன்வேலிட் ஆகணும்னா எத்திரியம் இந்த லெவலுக்கு வந்துட்டுனா 4,300 4,200 லெவலுக்கு வந்துட்டுனா, நெக்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸாக ஒரு டார்கெட் பேசியிருந்தோம் பார்த்தீங்களா, 3,900. ஸோ அந்த டார்கெட் வந்து எத்திரியம் வந்துடும். 4,200 வந்தாலே எத்திரியம் வந்து இந்த 3,900 வரும். பட்டு இது வந்து ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி சொல்கிறேன். பட் இப்போதைக்கு வந்து இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க. சரிங்களா. ஏன்னா இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே தான் போக பார்க்கும். ஏன்னா பிடிசி வந்து மேலே லிக்விடேஷன் இருக்குது, பிடிசி எடுக்கல. ஸோ எடுக்காமலாம் இங்கே வரமாட்டான். ஆனால் பிடிசி வந்து ரிவர்சல் மேலே போகும். அப்படியே வந்து நம்ம எத்திரியமும் மேலே போகும். ஃபர்தராக வந்து எத்திரியம் அப்படியே கண்டினியூ மேலே தான் போகுன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து என்ன தான் வந்து இது வந்து ஷார்ட் டைம் அனலைஸ் தான் இப்போ சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ பிக்கர் டைம் ஃப்ரேம் அனலைஸ் வந்து எத்திரியம் வேணும்னா நம்ம ப்ரீமியம் குரூப்பில் போட்டிருக்கேன். சரிங்களா. பிக்கர் டைம் ஃப்ரேமில் வந்து என்னுடைய டார்கெட் வந்து எத்திரியமுக்கு வந்து $7,000 போகும். 7,000 $8,000 வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு பிக்கர் டைம் ஃப்ரேமில் எத்திரியம் புல்லிஷ் இருக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பே அங்கே தான் இருக்குது. அங்கேருந்தால் ஒரு பெரிய செல்லிங் வரும். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு $10,000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ மினிமம் வந்து $7,000, மேக்ஸிமம் வந்து $10,000. ஸோ இது வந்து லார்ஜ் புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் வந்து எத்திரியமுக்கு இருக்குது. சரிங்களா. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஷார்ட் டைம் ஸ்ட்ரக்சர், ஷார்ட் டைம் மூவ்மெண்ட்டு தான் இப்போ சொல்கிறது எல்லாமே. சரிங்களா. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கேருந்து பிடிசி எத்திரியம் வந்து நல்லா நமக்கு பம்பு கொடுக்க தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிடிசியும் இங்கேருந்து பம்பு கொடுக்க தான் வாய்ப்பு இருக்குதுங்க நமக்கு. சரிங்களா. ஸோ ஆனால் அந்த பம்பு உடனே வரலாம் அப்படின்னு தெரில, அது நம்ம சொல்ல முடியாது. ஒரு நாள் 2 நாள் எடுத்துக்கலாம். மேபி நாளைக்கு கூட பம்ப் ஆகலாம், மேபி அடுத்த 2-3 நாள் கூட பம்ப் ஆகலாம். ஸோ என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் இங்கே வரணும். இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிடிசி அங்கேருந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குது பார்த்துட்டு தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். சரிங்களா. ஓகே கேஸ், நம்ம ஆல்ட் டிசிஷன் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஆல்ட் டிசிஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஷார்ட் டைம் மூமெண்ட் தான் நம்ம இதில் வீடியோவில் சொல்கிறோம். லாங் டைம் வந்து ஆல் டிசிஷன் நெக்ஸ்ட்டு 2-3 மந்த் வந்து ஆல் டிசிஷன் எதிர்பார்க்குறேன் நான். சரிங்களா. கண்டிப்பாக வந்து ஆல் டிசிஷன் இருக்குன்ற மாதிரி தான் என்னுடைய டெக்னிக்கல் நிறைய கட்டுது ஷோ ஆகுது. மேக்ஸிமம் வந்து ஆல் டிசிஷன் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரக்சரே அப்படி தான் இருக்குது. ஓகேவா. அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஆல் டிசிஷன் வந்து நெக்ஸ்ட்டு 2-3 மந்த் வந்து இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸ் ஆல் டிசிஷன் பற்றின டீட்டெயில்ஸு மற்ற எது வேணாலும் நமக்கு வந்து ப்ரீமியம் குரூப்பில் நான் போட்டுருவேன். சரிங்களா. விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது. இந்த டெக்னிக்கல் அனலைஸ், இந்த ஸ்ட்ரக்சர் அனலைஸ் எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.